Hello everyone, today's story The Brave Little Tailor. Brave அப்படினா துணிச்சலான, little அப்படினா சின்ன, tailorனா தையல்காரர், துணிச்சலான சிறிய தையல்காரர். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். இனி நம்ம லெவல் 2க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 8 ஸ்டோரி பேசிக்காக உள்ளது பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் செகண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக தான் ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள். Once upon a time in a small village. ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ஒரு காலத்தில், இன் ஏ ஸ்மால் வில்லேஜ் ஒரு சின்ன கிராமத்தில், தேர் வாஸ் ஏ யங் டெய்லர் நேம்டு ஜாக். ஒரு ஜாக் அப்படின்னு சொல்கிற ஒரு இளம் தையல்காரர் ஒருத்தர் இருந்தார். ஜாக் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் எக்ஸலண்ட் சூவிங் ஸ்கில். ஜாக் அவரோட தையல் திறமையினால் அறியப்பட்டார். நோன் அப்படின்னா அறிகிறது, தெரிகிறது. நோ அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறது. நோன் அப்படின்னா அறியப்பட்டார் அப்படின்னு. எக்ஸலண்ட் அப்படின்னா திறமையான. சூயிங் அப்படின்னா தைக்கிறது தான் சூயிங்னு சொல்லுவோம். ஸ்கில் அப்படின்னா திறமை. அவரோட நல்ல தைக்கிற திறமையினால் அவர் அறியப்பட்டார். பட் ஹீ வாஸ் ஆல்சோ வெரி ஸ்மால் அண்ட் நாட் வெரி ஸ்ட்ராங். அவர் ரொம்ப சின்னதாக இருந்தார், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவர் இல்லை. ஓகே, ஒன் டே while he was working in his shop, a big flake came buzzing around his head. ஒரு நாள் ஒயில் ஏன் யூஸ் பண்ணோன்னா, அது ஒரு கன்ஜெக்ஷன். ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்கும். நம்ம நிறைய ஸ்டோரியில் ஒயிலோட யூஸ் பார்த்துருக்கோம். ஹீ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹிஸ் ஷாப். அவரோட கடையில் அவங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அப்படின்னு வந்தனால ஒர்க்கிங் ஐஎன்ஜி போட்டிருக்கோம், கண்டினியூஸ். ஓகே, ஏ பிக் ஃப்ளேக் கேம். ஒரு பெரிய ஈச்சை ஈன்னு சொல்லுவோம், வந்துச்சு. கேம் வந்துச்சு. பஸ்ஸிங் அரவுண்ட் ஹிஸ் ஹெட். பஸ்ஸிங் அப்படின்னா அது ஒரு சவுண்டு போடும்ல, அதுதான் பஸ்ஸிங் சொல்லுவோம். அரவுண்ட் அப்படின்னா சுற்றுறது. அரவுண்ட் ஹிஸ் டெக், அவனோட தலையை சுற்றி வந்தது. ஜாக் ஸ்வாட்டட் அட் இட் வித் அ பீஸ் ஆஃப் கிளாத் அண்ட் மேனேஜ் டு கில். ஜாக் ஸ்வாட்டட் அட் இட் அப்படின்னா அவன் ஒரு சின்ன கிளாத்னால அதை அடிக்க முயற்சி பண்ணி அதை கொன்னான். ஓகே, ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ், ஜாக் செட் அலவுட், I have killed one giant flea with just one blow. Feeling proud of his success அப்படின்னா என்னன்னா, ப்ரவுட் அப்படின்னா பெருமைப்படுறது. ஃபீலிங் அப்படின்னா ஃபீல் பண்ணுறது. அவங்க ரொம்ப சக்ஸஸ், நான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் அதை நினச்சி அவன் ரொம்ப பெருமையாக இருந்தான். ஜாக் செட், அவன் சொன்னான். அலவுடு, சத்தமாக சொன்னான். ஐ ஹாவ் கில்டு, நான் கொன்னேன். ஒன் ஜெயிண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ராட்சசன், ஒரு பெரிய உருவமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ராட்சசன் சொல்கிறது தான் ஜெயிண்ட். ஓகே, ஐ ஹாவ் கில்டு ஒன் ஜெயிண்ட் ஃப்ளே வித் ஜஸ்ட் ஒன் ப்ளோ. நான் ஒரு அடியில் ஒரு பெரிய ராட்சசம் ஃப்ளையை நான் கொன்னேன் அப்படின்னு அவன் சத்தமாக சொன்னான். ஓகே, ஹீ டிசைடட் டு மேக் எ சாஷ் தட் ரீட் அப்படின்னா அவன் முடிவெடுத்தான். டு மேக் அப்படின்னா உருவாக்குறதுக்கு. எ சாஷ் அப்படின்னா என்னென்னா நம்ம இடுப்பை சுற்றி ஒரு துண்டை கட்டுறது தான் சாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, that read அதில் என்ன எழுத நினச்சான்னா, ஒன் ப்ளோ ஒன் ஜெயிண்ட் அண்ட் வோ இட் அரவுண்ட் ஹிஸ் வேஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ளோ, ஒரு அடி, ஒரு ராட்சசன் அப்படின்னு எழுதி, அண்ட் ஓ அப்படின்னா என்னென்னா நம்ம வியர் இருக்குல்ல, அதோட பாஸ்டன்ஸ் தான் ஓ அப்படின்னு சொல்லுவோம். இது ஓர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓ அப்படின்னு தான் சொல்லணும். வியர் அப்படின்னா என்னது? அணியிறது. நம்ம ஒரு விஷயத்தை, நான் இந்த ஷர்ட்டை வியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்ல, அது போடுறது. அதோட பாசன்ஸ் தான் ஓ. ஓகே, ஓ விட் அரவுண்ட் ஹிஸ் வேஸ்ட் அப்படின்னா இடுப்பை சுற்றி அதை கெட்டதுக்கு நினச்சான். ஓகே, ஒரு இதை உருவாக்கி, சாஷ் அப்படின்னா இடுப்பை சுற்றி கெட்டுற அந்த துணியை உருவாக்கி, டிசைடட் டு மேக் எ சாஷ் தட் ரீட் ஒன் ப்ளோ ஒன் ஜெயின் அண்ட் ஓ இட் அரவுண்ட் ஹிஸ் வேஸ்ட். கெட்டதுக்கு நினச்சான். ஓகே, ஹீ தாட், அவன் நினச்சான், இட் வுட் மேக் ஹிம் லுக் பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். அது மேக் அப்படின்னா உருவாக்குறது. ஓகே, மேக் அவனை பெருமையாகட்டும் தைரியமாக உள்ளதாட்டும் அது காணிக்கும் அப்படின்னு அவன் நினச்சான். தாட், திங்கோட பாஸ்டன்ஸ் தான் தாட்டு. ஓகே, தென் நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில், ஜாக் செட் ஆஃப் ஆன் அ ஜேர்னி டு சீக் ஹிஸ் ஃபார்ச்சூன். அவன் அடுத்த நாள் காலையில், ஃபார்ச்சூன் அப்படின்னா அதிர்ஷ்டம், அவனோட அதிர்ஷ்டத்தை தேடி போவதுக்கான ஒரு பயணத்தை அவன் மேற்கொண்டான். ஓகே, ஜாக் செட் ஆஃப் ஆன் அ ஜேர்னி டு சீக் அப்படின்னா தேடுறது. சீக் ஹிஸ் ஃபார்ச்சூன், அவனோட அதிர்ஷ்டத்தை தேடி போகிறதுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டான். ஹீ வாக்டு அன்டில் ஹீ கேம் டு த கேஸ்டில். ஹீ வாக்டு, அவன் நடந்து ஒரு கோட்டை வர வரைக்கும் அவன் நடந்துகிட்டே இருந்தான். கேஸ்டில் அப்படின்னா கோட்டை. ஓகே, ஒரு கோட்டை வரது வரைக்கும். அன்டில் அப்படின்னா வரைக்கும்.
he came to the castle. Came வர்றது வரைக்கும், அந்த கோட்டை வர்றது வரைக்கும் நடந்துட்டு இருந்தான். Outside the castle, அந்த கோட்டைக்கு வெளியே, there was a giant sitting under a tree looking very sad. There was a giant sitting அப்படின்னா ஒரு ராட்சசன் வந்து அதுக்கு வெளியே உட்கார்ந்துருந்தான். அண்டர் ஏ ட்ரீ, ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருந்தான். லுக்கிங் வெரி சேட், ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தான். ஜாக் அப்ரோச் த ஜெயின் அண்ட் செட். அப்ரோச் அப்படின்னா அணுகிறது. ஜாக் வந்து அவனை போய் அந்த ராட்சசனை போய் அணுகுனா. அண்ட் செட் சொன்னான், ஹலோ தேர், வை டூ யூ லுக் ஸோ சேட், ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு அந்த அரக்கன்ட்ட கேட்டான். த ஜெயின் ரிப்ளைடு, அந்த அரக்கன் சொன்னான், ஐம் சேட் பிகாஸ் ஐ ஹாவ் நோ ஒன் டு டாக் டு. நான் வந்து ஏன் சோகமாக இருக்கேன்னா என்கிட்ட யாருமே எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, அதனால நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எவ்ரி ஒன் இஸ் அஃப்ரைட் ஆஃப் மீ பிகாஸ் ஐம் ஸோ பிக். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருமே, அஃப்ரைட் அப்படின்னா பயப்படுறாங்க, அஃப்ரைட் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பார்த்து பயப்படுறாங்க. பிகாஸ் எதுனால அப்படின்னா ஐம் ஸோ பிக், நான் ரொம்ப பெருசாக இருக்கனால என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஜாக் ஸ்மைல்ட் அண்ட் ஷோட் த ஜெயிண்ட் ஹிஸ் சாஷ். அப்படின்னா ஜாக் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஷோட் அப்படின்னா காணிச்சான், த ஜெயிண்டுக்கிட்ட, ஹிஸ் சாஷ் அப்படின்னா அவனோட இடுப்பில் இருக்கக்கூடியதை காணிச்சான். லுக் அட் திஸ், இதை பாரு, ஐ கில்ட் எ ஜெயிண்ட் வித் ஒன் ப்ளோ. நான் ஒரு ராட்சசனை ஒரே அடியில் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ, எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொன்னான். த ஜெயிண்ட் வாஸ் சர்ப்ரைஸ் அண்ட் லிட்டில் ஸ்கேர்டு. த ஜெயின் வாஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னா அந்த ராட்சசன் வந்து ஆச்சரியப்பட்டான். அண்ட் லிட்டில் ஸ்கேர்ட், ஸ்கேர் அப்படின்னா பயப்படுறது, கொஞ்சம் பயப்படவும் செஞ்சான். ஹி தாட், அவன் நினச்சான், இஃப் திஸ் லிட்டில் டெய்லர் கேன் கில் எ ஜெயிண்ட் வித் ஒன் ப்ளோ ஹி மஸ்ட் பி வெரி பவர்ஃபுல். அவன் நினச்சான், இஃப் திஸ் லிட்டில் டெய்லர், இந்த சின்ன டெய்லர் வந்து கேன் அப்படின்னா முடிந்தது, கில் எ ஜெயிண்ட், ஒரு ஜெயிண்ட்டை ஒரு அடியிலே கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா he must be very powerful, அவன் வந்து கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லானவனாக தான் இருக்கணும். must be அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே, he decided to be friends with Jack. he decided, அவன் முடிவெடுத்தான், to be friends with Jack, ஜாக்கோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். to be அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். ஓகே, come with me said the Jane. come with me அப்படின்னா என் கூட வா. said the Jane அப்படின்னா ஜெயின் சொன்னான். ஓகே, I will take you to my home and we can have a feast. நான் I will take you to my home அப்படின்னா நான் என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம வந்து அங்கே சாப்பிடலாம். we can have a feast, அங்கே வந்து ஒரு feast வந்து இருக்குது. ஓகே, Jack followed the Jane to his home. Jack followed, Jack வந்து இந்த ஜெயின்டை ஃபாலோ பண்ணான். ஃபாலோட் த ஜெயின் டு ஹிஸ் ஹோம், அவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போனான். வேர் தே என்ஜாய்ட் எ பிக் மீல் டுகெதர். வேர் தே அப்படின்னா அங்கே அவர்கள் பெரிய மீல்ஸ் அப்படின்னா சாப்பாடு, டுகெதர்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. தே லாஃப்டு, அவங்க சிரித்தாங்க. அண்ட் டாக்டு, பேசினாங்க. அண்ட் த ஜெயின் வாஸ் ஹாப்பி டு ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஜெயிண்ட் அப்படின்னா யார், அந்த ராட்சசன் வந்து வாஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டான், அதனால் வாஸ் போட்டிருக்கோம். டு ஹாவ் அ ஃப்ரெண்ட், அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஜாக் டோல்டு த ஜெயின், ஜாக் வந்து ஜெயின்ட்ட சொன்னான். ஸோ டோல்டு, டெல்லோட பாசம் டோல்டு. அபவுட் ஹிஸ் வில்லேஜ், தன்னுடைய வில்லேஜை பற்றி. ஸோ பற்றி அப்படின்னா அபவுட். ஓகே, அவனோட வில்லேஜை பற்றி சொன்னான். அண்ட் ஹிஸ் ஒர்க் அஸ் அ டெய்லர், அவன் வந்து தையல்காரனாக வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னான். ஆஃப்டர் த மீல், சாப்பாட்டுக்கு அப்புறமா, த ஜெயின் செட், அந்த ராட்சசன் சொன்னான். செட் அப்படின்னா சொன்னான், ஜாக் யூ ஆர் அ வெரி பிரேவ் அப்படின்னா ஜாக் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமானவங்க. யூ ஆர் வெரி பிரேவ். பிரேவ் அப்படின்னா தைரியமானவன். would you like to stay with me and help me with my task. நீ வந்து என் கூட தங்கிறதுக்கு விரும்புறியா அப்படின்னா வுட்னு கேட்கணும். ஓகே, would you like அப்படின்னா நீ விரும்புறியா என் கூட, with me அப்படின்னா என்னுடன், அண்ட் ஹெல்ப் மீ வித் மை டாஸ்க், என்னோட டாஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கும் என் கூட தங்கிறதுக்கும் நீ விரும்புறியா. ஜாக் அக்ரீட் அப்படின்னா ஒத்துக்கிட்டான். அண்ட் த டூ பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேருமே பிகமோட பாசன்ஸ் தான் பிகேம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ பிகேம். ஓகே, தே ஒர்க் டுகெதர் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். தே ஒர்க் டுகெதர் அப்படின்னா அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஹெல்ப்டு ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உதவுனாங்க. Jack's bravery and the Jane's strength made them a great team.
மேட் அப்படின்னா உருவாக்கிச்சு, தெம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு டீம் அப்படின்னா ஒரு அணி, ஒரு நல்ல அணியாட்டு அவங்கள உருவாக்கிச்சு. ஆஃப் ஜாக்ஸ் பிரேவரி அப்படின்னா ஜாக்கோட தைரியம் வந்து ஸ்ப்ரெட் த்ரோ அவுட் த லேண்ட், அவங்க அந்த நாடு முழுவதும், த்ரோ அவுட் அப்படின்னா முழுவதும், அது ஃபுல்லாக சுற்றியும், ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவிச்சு. அண்ட் ஹீ பிகேம் ஃபேமஸ், அவன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளாக மாறினான். பீப்புள் ஃப்ரம் ஃபார் அண்ட் வைட் கேம் டு see the little brave tailor who had killed a giant with one blow. அதாவது பீப்புள் ஃப்ரம் ஃபார் அண்ட் வைடு அப்படின்னா பக்கத்துலேருந்து தூரத்தில் இருந்தும் வந்தாங்க, கேம் அப்படின்னா வந்தாங்க. டு see the brave லிட்டில் டெய்லர் அப்படின்னா அந்த தைரியமான சின்ன டெய்லரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஹூ ஹேட் அப்படின்னா ஹூ, இங்கே ஹூ யார், அந்த டெய்லரை தான் குறிக்குது. யார் அந்த ஒரு அடியில் அந்த ஜெயிண்டை கொண்டாங்களோ அவங்கள பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஜாக் வாஸ் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் but he never forgot his humble beginnings and always remained kind and helpful to others. Jack was happy and proud அப்படின்னா அவன் வந்து சந்தோஷமாகவும், ப்ரவுட் அப்படின்னா என்னது பெருமையாகவும் இருந்தான். பட் ஆனால் he never forgot, ஒரு காலமே அவன் மறக்கலை. his humble beginning அப்படின்னா அவனோட தொடக்கத்தை பற்றி அவன் எப்போவுமே மறக்கவே இல்லை. அண்ட் ஆல்வேஸ் ரிமைண்ட் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ் அப்படின்னா எப்போவுமே அவன் ஞாபகம் வச்சுருந்தான், மற்றவங்களுக்கு உதவுதும், மற்றவங்கள்ட்ட கைண்டாக நடந்துக்கிறதையும் பற்றி அவன் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுருந்தான். அண்ட் ஸோ ஜாக் அண்ட் த ஜெயின் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், ப்ரூவிங் தட் ட்ரூ bravery comes from the heart and not from the size or strength. ஜாக் அண்ட் ஜெயின் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜாக்கும் ஜெயிண்டும் வாழ்ந்தாங்க. எவர் ஆஃப்டர் அப்படின்னா எப்போவுமே வாழ்ந்தாங்க. ப்ரூவிங்னா நிரூபித்தாங்க. தட் என்ன அப்படின்னா ட்ரூ bravery, உண்மையான தைரியம், கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட், இதயத்துலேருந்து தான் வருது. நாட் ஃப்ரம் சைஸ், நம்மளோட அளவாலேயோ நம்மளோட சைஸ்னாலேயோ நம்மளோட ஸ்ட்ரென்த்னாலேயோ வரல. உண்மையான தைரியம் வந்து நம்ம இதயத்துலேருந்து வருது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஸ்டோரியில் என்ன நியூ வெக்காபுலரி லேர்ன் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு ஒரு மாரலும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.